இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, முருங்கைக்கீரை சும்மா ஒரு 2-3 கொத்து. ஆனால் இந்த இப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். இது பரவாயில்லை, ஏன்னா முருங்கைக்கீரையில் உங்களுக்கே தெரியும், எல்லாமே முருங்கைக்கீரை காம்பு எல்லாமே குச்சி முதற்கொண்டு எல்லாமே மெடிசன் தான். அதனால இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பெருசு பெருசாக நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன தக்காளி, புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, அதனால ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா காரம் ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா சூப்புன்றதுனால குழந்தைங்கள்லாம் பிடிக்கும். அதனால் நமக்கு பச்சை மிளகாய் போதும், ஒன்று போதும். இது அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம். ஒன்று போகிறதுனால பிரச்சனை இல்லை. அல்சர் ப்ராப்ளம், வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க பாதி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அதுவும் தவிர்க்கணும்னா கொஞ்சோண்டு ரெட் சில்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், 2 பல்லு பூண்டு பல்லு, ஒரு 3 சின்ன வெங்காயம். அதில் தான் மெடிசன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இந்த தக்காளி, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், ஆனியன், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கீரையை போட்டு ஒரு பிடி கீரை இது, அதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது கொதிச்சு நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் வர்ற வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா இதை நம்ம பாயில் ஆனோடனே நம்ம இதை வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஆனால் கீரை ரொம்ப வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சூப்புக்குன்னும் போது அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆச்சுன்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் வரும். அதனால இது கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் தான் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கீரையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளர் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணுன்னே நல்லா வடிகட்டிக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டிடுவோம். நல்லா வடிகட்டி இப்போ இதை தாளிப்போம். இந்த சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை போட்டுப்போம். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது இந்த கீரை இதில் அயன் சத்து இருக்கிறதுனால ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, ஜென்ஸுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம மரத்துலேருந்து வர்ற அந்த பிசின் மாதிரி வரும், அதை கூட பொடி பண்ணி பாலில் கலந்து நைட்டில் சாப்பிடலாம். அதனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே எடுத்துக்கலாம். நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி வச்சுக்கிறத எடுத்து இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு ஒரு கொதி வரணும். நம்ம ஆல்ரெடி இதில் சால்ட்டு போட்டிருக்கிறதுனால சால்ட்டு போட வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. அப்படியே பச்சையாக இருந்தால் அது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி. இதுதான் இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு.
பவுலில் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக. நீங்களும் செஞ்சு அதை வந்து குடிச்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.